என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகா எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. நம்ம நினைச்ச மாதிரியே முரளியையும் கீதாவையும் கொண்டு வந்துட்டோம். ஆனா நம்ம டார்கெட் ராஜாவும் ஜீவாவும் தாண்டா. இது அவரோட டார்கெட், முரளி அவரோட கணக்கு. ஆனாலும் ஐயா பக்காவா பிளான் போட்டு கொடுத்துருக்காருல, அப்புறம் என்னடா நம்மளுக்கு கவலை? இன்னமே இவங்க யாரும் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இவங்க இருக்கிற இடத்தையும் யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது. இவங்க 2 பேரையும் ஒரு ரூம்ல அடைச்சு வைங்க. பாஸ், அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்? இவன் போட்டோவை ஜீவா வாட்ஸ்அப் அனுப்பி ஜீவாவை மட்டும் தனியா இங்க வர சொல்லணும். கண்டிப்பா அவ யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டா. அவ மட்டும் தனியா தான் இங்க வருவா. சரிங்க பாஸ். சரி வாடா போலாம். எவ்வளவு நேரம் தான் இவங்க 2 பேரையும் பாத்துக்கிட்டே இருக்க போற? இருடா, எனக்கு இவன் மேல ஒரு கண்ணுன்னு சொன்னேன்ல. முதல்ல மயக்கமான இந்த பையில கொண்டு போய் வேற ரூம்ல போட்டு அதுக்கப்புறமா இவளை நான் என்ன வேணாலும் பண்ணலாம். என்னடா நான் சொன்னது புரிஞ்சுதா? ஏய், நம்மளோட டார்கெட் ஜீவா மட்டும்தான். நான் இப்பவும் சொல்றேன், அந்த பொண்ணை விட்டுரு. இது நம்மளுக்கு தேவையில்லாதது. எப்படியா இருந்தாலும் ஜீவாவை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போறதுன்னு முடிவாயிடுச்சு. இவளையும் நல்லா அனுபவிச்சுட்டு கிளம்பிடுவோமே. என்னமோ பண்ணு, நான் சொன்னா மட்டும் நீ என்ன கேட்கவா போற? உன் இஷ்டத்துக்கு தான் நீ ஆட போற. டேய் சொல்லுங்க பாஸ், முதல்ல இவனை அவகிட்ட இருந்து பிரிங்கடா. சரிங்க பாஸ். ஏன் முன்னாடியே ஏன் பொண்டாட்டிய நீ தொடுவியா? எங்க என் முன்னாடி நீ தொட்டு பாரு பாப்போம். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, ஜீவாவை மட்டும் பாத்துக்கலாம், இவன் வேண்டான்னு. கேட்டியாடா? என்னடா சிரிக்கிற நாதாரி நாயே? உன்னால என்னைய ஒண்ணு பண்ண முடியாது. ஏன்னா டே பாஸ்கர். ஆமா, இப்ப புரியுதா நான் எதுக்காக பாஸ்கரை வச்சிருக்கேன்னு? புரியுதுடா. அவன் சரியான நேரத்துல சரியான வேலையை பண்ணுவான். இந்த படுத்து கிடக்குறான்னு கூமுட்ட அவனை மாதிரி அவன் கிடையாது. டேய் பாஸ்கர். சொல்லுங்க பாஸ். இவனை தரன்னு இழுத்து கொண்டு போய் பக்கத்து ரூம்ல போடுறா. சரிங்க பாஸ். டேய் வேணாண்டா, அவளை விட்டுருங்க. அவ எனக்கானவ. அவளை ஏதாவது நீ பண்ண, நீ என் கையில உயிரோடவே இருக்க மாட்ட. நீ முதல்ல உன்னைய காப்பாத்திக்க, அதுக்கப்புறமா அவளை நினைச்சு நீ வருத்தப்படலாம். டேய் நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, இவனை இழுத்து கொண்டு போய் போடுங்கடா. அப்பதான் அவன் மூஞ்சி எனக்கு தெரியும். வேண்டாம் பாஸ்கர், ஓங்கி ஒரு மண்டையில் அடி. ஓகே பாஸ். அவ்வளவுதான், இவன் மட்டை ஆயிட்டான். அவனை தரன்னு இழுத்துட்டு போயிரு. முரளி, முரளி எனக்கு காப்பாத்துடா முரளி. உண்மையாலுமே இவ அழகா தாண்டா இருக்கா. இப்ப புரியுதா? நான் அப்ப சொல்லும் போது என்ன திட்டுன. இவ அப்படியே தங்க சிலையாட்ட இருக்கா. நீ வேணா நல்லா ஒத்து பாரு. ஆமாண்டா, நம்ம கொலை பண்ணோம்ல, பேரு கூட மறந்து போச்சு. அவள மாதிரி இல்ல இவ. இவ வேற மாதிரி இருக்கா. பார்த்தோன்னே இவளை அடையணும்னு தோணுச்சு. அதனாலதான் நான் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கேன். இன்னமேலும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ இடுப்பு இருக்கே இடுப்பு. ஏதாவது பண்ணீங்க? என்ன பண்ண முடியும் உன்னால? கண்டிப்பா என்னோட முரளி வருவான். அவன் வந்து என்னை காப்பாத்துவான். யாரு? கும்பிட்டு தூரம் மண்டையில எல்லாத்துலயும் அடி வாங்கி ரத்தமா கொட்டுச்சே, அவன் உனக்காக வருவான்னு நினைக்கிறியா? அவெல்லாம் கண்டிப்பா விட மாட்டான். வேணா, என் பக்கத்துல வராதீங்க, தூர போங்க. அது எப்படி? எனக்குன்னு எல்லாரும் வரீங்க. வேணா, என்னை விட்டு. அது எப்படி உன்னைய விட முடியும்? நீ அப்படியே எங்களுக்கு ஏத்த மாதிரியே தாவணி கட்டிட்டு வந்திருக்க. இல்ல மச்சான், கரெக்டுடா. நாங்க சுடிதார் போட்ட பொண்ணே விட மாட்டோம். நீ வேற தாவணி கட்டிக்கிட்டு எவ்வளவு அம்சமா இருக்க. உன்னைய நாங்க விட்டுருவோமா? வேணா. இங்க பாரு, நான் சொல்றத கேட்டினா அமைதியா 2 பேரோட முடிஞ்சிரும். இல்ல
நான் கத்தி கூப்பாடு போடுவேன் அப்படின்னு நீ சொன்னீன்னா அதுக்கப்புறம் உன்னை வீடியோ எடுத்து இந்த உலகம் ஃபுல்லா அனுப்பி எல்லாரும் உன் வீட்டு வாசல்ல நிக்கிற மாதிரி பண்ணிடுவோம். வேணாம், உங்களை என்னோட அண்ணனா நினைச்சு கேக்குறேன். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. தயவு செஞ்சு என் மேல இருந்து கையெடுங்க. ஏடா மச்சான், அவ மேல கைய வச்சிருக்க, அதை கூட அவளால எடுத்து போட முடியல. அப்படி என்ன அவளுக்கு போதை மருந்து கொடுத்துருக்க? ஸ்பெஷல் போதை மருந்து. என்னால முடியல. ப்ளீஸ் அண்ணா, உங்க தங்கச்சியா நினைச்சு என்னை விட்டுருங்க. என்ன விட்டுருங்க அண்ணா. செல்லம், எங்களுக்கு தங்கச்சியே கிடையாது. நாங்களும் யாரையும் தங்கச்சியா ஏத்துக்கிற நிலைமையில இல்ல. எங்க பாஸ் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ளார எங்களுக்கு தேவையானத நாங்க செஞ்சு முடிச்சுட்டு போயிடுறோம். வெளியில யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டோம். என்னோட லவ்வர் கிட்ட கூட சொல்ல மாட்டோம். நீ எப்படியா இருந்தாலும் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போற. அவன்கிட்டயே நீ எதுவுமே சொல்லாத. கமுக்கமா நம்ம 3 பேருக்குள்ளாரையும் முடிஞ்சிடும். என்ன சொல்ற? ப்ளீஸ் அண்ணா, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. டேய், இவ இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தான்னு வெய்யி, வேலைக்கு ஆகாது. நீ உன் வேலையை ஸ்டார்ட் பண்ணு. ஆமா, நான் வரும்போதே பிளாஸ்டிக் கொண்டு வந்தேனே, அங்க இருக்காடா? அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன்டா. சரிடா, அதை மட்டும் எடுத்துட்டு வா. முதல்ல இவ வாயை பத்துவோம். டேய், மாமா, யார் மேல வந்து யார் கை வைக்கிறது? உங்களை நான் சும்மா விடுவேன் பாத்தியா? டேய் கருணாகரன், பாஸ் எங்க வந்து எந்த குடும்பத்தை டச் பண்ணி பாக்குற? அவ ஏன் மருமக. அவ மேல உன் சுண்டு விரல் பட்டுச்சு, வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். பாஸ், என்ன பாஸ் நீங்க எப்படி திடீர்னு வந்து எங்களுக்கு பேரதிர்ச்சி கொடுப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. என்னோட பேசிக்கிட்டு இருக்க? உன்னைய ராஜா, நாங்க எந்த தப்பும் பண்ணல. எங்களுக்கு தேவையானது ஜீவா ஒரு ஆள் மட்டும்தான். ஏண்டா, என் பொண்டாட்டியை எம்பிட்டு கஷ்டப்படுத்தியிருக்க. கஷ்டப்படுத்தணும் இல்லாம உன்னைய ஜெயில புடிச்சு போட்டா அங்கிருந்து ஜாமீன் வாங்கி திரும்பி என் பொண்டாட்டியை கஷ்டப்படுத்துறதுக்கு என்கிட்டே கேக்குறியா? உன்னை நான் சும்மா விட்டுருவேன்? ராஜா, சாவுடா. அம்மா, டேய், எங்களை வேணா நீ அடிச்சிருக்கலாம். ஆனா எங்களை வெளியில எடுத்த ஐயாவை நீங்க சுத்தமா அடிக்கவே முடியாது. யாருடா உங்க ஐயா? நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். கீதாமா, மாமா, முரளி எங்கம்மா? முரளி அடிச்சு போட்டுட்டாங்க மாமா. பக்கத்து ரூம்ல தான் இருக்காரு. என்ன? ஆமா மாமா, ஒரே ரத்தம் அவர் மேல. என்னால எதுவுமே பண்ண முடியல மாமா. முதல்ல அவரை போய் காப்பாத்துங்க. பக்கத்து ரூம்ல யாருக்கா? ஆமா மாமா, அங்க ஒருத்தன் உருட்டு கட்டையை வச்சுக்கிட்டு இருக்கான். நீங்க போகும்போது பாத்து போங்க மாமா. சரிம்மா. யாருடா உங்க பாசு? டேய், இவனுங்க விடுடா. பக்கத்து ரூம்ல தான் தம்பி இருக்கானா, அடிச்சு போட்டு ரத்தமா கிடக்குறான். என்னப்பா சொல்றீங்க? ஆமாடா, பக்கத்து ரூம்ல ஒருத்தன் உருட்டு கட்டையோட இருக்கானா. நான் இங்க கீதாவை பாத்துக்கிறேன். நீ போய் முரளிக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். சரிப்பா. ஏண்டா சுத்தி சுத்தி என் குடும்பத்துக்கே வந்துகிட்டு இருக்க? உனக்கு எனக்கு என்னடா பாக? இதுக்கிட்ட என் பிள்ளைய போட்டு அந்த அடி அடிச்சிருக்க. என் பிள்ளைய நான் கூட அடிச்சது இல்ல. ரத்த வர அளவுக்கு நீ அடிச்சிருக்கனா எவ்வளவு வெறி கொண்டு இருந்திருப்ப. சொல்லுடா, சொல்லுடா, யாரா உங்களை அனுப்புனது? அடிக்காதீங்க, வலிக்குது. சொல்ல போறியா இல்லையா? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். தெரிஞ்சவங்கனா யாருடா? சொல்றியா இல்லையாடா? சொல்லிடுறேங்க. அங்க இருந்து காலை எடுங்க. முதல்ல சொல்லு, அதுக்கப்புறமா எடுக்கிறத பத்தி யோசிப்போம். சொல்லுடா. வலிக்குது. வேற யாரும் இல்ல, ஜெயில மீட் பண்ணவரு. இதுதான் யாரு? அது உங்க ஒய்ஃபோட அண்ணன். யாரு? சுந்தரா? ஆமா, அவர் தான் எங்களை ஜாமீன்ல எடுத்தாரு. அவரோட டார்கெட் முரளி, அப்புறம் இந்த கீதா. எங்களோட டார்கெட் ஜீவா. எல்லாரும் ஒரே குடும்பம், அதனால நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். அவர் சொல்லி கொடுத்த பிளானை தான் நான் இப்ப எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க தான் வந்து கெடுத்துட்டீங்க. நீங்களா நல்லா இருப்பீங்களாடா? அடுத்தவங்க வாழ்க்கையை அழிக்கிறதுல என்ன அவ்வளவு சந்தோஷம். உங்களால என்னை ஒண்ணு பண்ண முடியாது. வேணும்னா அடிச்சு போடலாம், அவ்வளவுதான். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா உன்னை ஒண்ணு பண்ண முடியாதுன்னு? நாங்க வரும்போது போலீஸ் படையோட தான் வந்திருக்கோம். என்னது, போலீஸா? ஆமா, போலீஸ். மிஸ்டர் சரண். யாரு? சரண் சாரா? என்னடா சொல்லி வெளியில வந்தீங்க? நல்லபடியா இருக்கிறோம். ஏதாவது ஒண்ணு மாட்டினாலும் நீங்க என்கிட்ட மாட்டீங்கடான்னு சொன்னேன்னா இப்ப என்னடா பண்ண போறீங்க? சார், நாங்க எந்த தப்பு பண்ணல சார். தப்பு பண்ணாமே ஒரு பொண்ணை கடத்தி வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பீங்க? நீங்க பேசுனது கொண்டது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. என்னது, ரெக்கார்ட் ஆயிடுச்சா? என்னமே காலம் முழுக்க, ஏன் சாகுற வரைக்கும் நீங்க 2 பேர் களி திங்க வேண்டியதான். ஒருத்தனும் உன்னைய ஜாமீன்ல எடுக்க முடியாது. சார் ப்ளீஸ் சார், நாங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டோம். எத்தனை வாட்டி படிச்சு சொல்லி வெளியில அனுப்புற, கேட்டியா? நீ எப்படா மாட்டுவேன்னு காத்துக்கிட்டு தான் இருந்த. அசம்மா சிக்கிட்ட. நல்ல வேலை, முரளி லொகேஷன் அனுப்பினா. எனது லொகேஷனா? ஆமாண்டா முட்டாள்.
அவங்க அண்ணனுக்கு அப்பவே லொகேஷன் அனுப்பிட்டான். அதனாலதான் எங்களால கரெக்ட் டைம்க்கு வர முடிஞ்சது. அப்பா என்னடா இங்க வாங்க, முரளியை பாருங்க. சார் இவங்க 2 பேரையும் கைது பண்ணி கூட்டிட்டு போங்க. நான் போய் என் பையன் எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஓகே சார். வேலுச்சாமி, உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்து. அப்பவே நான் சொன்னேன் கேட்டியா? இப்ப என்னையே கொண்டு போய் ஜெயில அடிக்க போறாங்க. இனிமே காலத்துக்கும் நம்ம களிதான் கிண்டிடும். எல்லாத்துக்கும் நீ மட்டும் தானே காரணம். உன் பொம்பளை புத்தியாலதான் இவ்வளவு நடந்திருக்கு. ச்சே. எந்திரிங்கடா, நடங்கடா ஸ்டேஷனுக்கு. ஏய் முரளி, எந்திரிடா முரளி. எவ்வளவு தூரம் எழுப்பி எழுந்திருக்கவே மாட்டேங்கிற. எப்பவும் கலக்கலன்னு பேசுவியடா. இப்ப சுருண்டு போய் படுத்து கிடக்குற. அப்படி உன்னை அடிச்சு போட்டிருக்காங்களா? அப்பா சீக்கிரம் வாங்க. இங்க வந்து பாருங்க முரளி என்ன நிலைமையில கிடக்குறான்னு. அப்பா சீக்கிரம் வாங்கப்பா. ஏய் முரளி எந்திரிடா. தம்பி எந்திரிமா. என்னடா ஆச்சு? என்னன்னு எனக்கு தெரியலப்பா. ஒருத்தன் இருந்தான், அலமா போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தான். பின்னாடி வந்து அவனை பிடிச்சி அடிச்சு தூக்கி போட்டுட்டேன். ஆனா ரொம்ப நேரமா எழுப்பி பாக்குறேப்பா. ஆனா இந்த பையன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான்ப்பா. பிளீஸ்ப்பா, எனக்காக இவனை எந்திரிக்க சொல்லுங்க. டே முரளி என்ன ஆச்சு? மூச்சே இல்லடா. என்னப்பா சொல்றிய? முரளி நல்லதா இருக்கான். நெஞ்சில படுத்து பாருங்கப்பா. ஹார்ட் பீட் ஏதோ வருதான்னு பாருங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. இவனை எந்திரிக்க சொல்லுங்கப்பா. இவன் இப்படி பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. சரி பாக்குறேன். அப்பா என்னப்பா ஏதோ கேக்குதா? ஹார்ட் பீட் இருக்குடா. அப்பா இவனை சீக்கிரமா ஹாஸ்பிட்டல்ல சேருங்க. சரிப்பா, நான் போய் எஸ்ஐ கிட்ட சொல்லி நான் வண்டி அனுப்ப சொல்றேன். நீ தம்பியை பொறுமையா தூக்கிட்டு வா. சரிப்பா. முரளி, எனக்காக தான் நீ எவ்வளவு தூரம் பண்ணிருக்க. ஆனா நான் உனக்காக எதுவுமே பண்ணதில்லடா. என்னை விட்டுட்டு நீ மட்டும் தனியா போயிடலான்னு நினைக்கிறியா? நான் உன்னை விட மாட்டேன்டா. கடவுள்கிட்டே போனாலும் நான் உன்னைய திருப்பி கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துருவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உன்னை காப்பாத்துறேன். எதுக்கும் கவலைப்படாதடா. பொறுமையா போயிடலாம். என்னன்னே தெரியல. காலையில இருந்து அபசகுணமா நடக்குது. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த முரளி பையன் எங்க போனா? மதியானம் சாப்பிட வீட்டுக்கு வந்துருவேமான்னு சொன்னா. இம்புட்டு நேரம் ஆகுது. எங்க போனா என்ன ஆனான்னு ஒண்ணுமே தெரியல. ஆனா இவன் என்னைய பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டான். அவனை நான் காலையில இருந்தே பார்க்கவே இல்லை. எனக்கு என்னமோ அவனுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்குமோன்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் என் மனசு ஃபுல்லார படப்படன்னு அடிக்குதுன்னு தெரியல. அவனுக்கு ஒரு வாட்டி கால் பண்ணி பாப்போம். அத்தை, அம்மா பாத்து. என்ன போனா? எதுக்கு இப்ப வெளியே வந்திய? ரூமுக்குள்ளாரே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு லட்சுமி. டாக்டர் தான் கொஞ்சம் மெல்ல மெல்ல நடந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதான் ஜீவாவை கூட்டிட்டு கொஞ்சம் மெல்ல மெல்லமா வெளியில வந்து நடந்து பாக்குறேன். ஆமா, நீ எதுக்கு ரொம்ப பதட்டமாவே இருக்க? அது ஒண்ணும் இல்ல. என்னாச்சு அத்தை? என்னமோ மனசு கடந்து அடிச்சுக்குதுமா. அம்மா யாருக்கு கால் பண்றிய? முரளி பயலுக்கு தான். ச்சே, போனை எடுக்க மாட்டேங்கிறாமா. வெளியில எங்கேயாவது வேலையா இருப்பாரு அத்தை. வந்துருவாரு. வெளியில என்னதான் வேலையா இருந்தாலும் போன் அடிச்சோன்னே என்ன ஏதுன்னு கேட்டுருவாமா. ஆனா இம்புட்டு தூரம் எடுக்காம இருக்கானா? எனக்கு என்னமோ பயமாவே இருக்கு. ஐயோ அத்தை, நீங்க ஏதாவது தப்பாலாம் நினைக்காதீய. எல்லாம் நல்லாதான் இருப்பாவ. இல்லம்மா, காலையில இருந்து ஏதோ அபசகுணமாவே இருக்கு. எனக்கும் மனசெல்லாம் படப்படன்னு அடிக்குது. என் 2 பையன்ல முரளி ஏதாவது ரொம்ப மனசு படப்படன்னு அடிக்குதுமா. சரி இருங்க, அவருக்கு வேணா கால் பண்ணி பாக்கட்டுமா? சரிம்மா. இந்த பையன் எதுவும் கீதாவை கூட்டிட்டு அங்க போனானான்னு கேளு. சரிங்க அத்தை. லக்ஷ்மி, அதெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காது. நீதான் எதையாவது கண்டதையும் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. இல்ல போனா என்னமோ சரியில்லை. காலையில இருந்து ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நான் அந்த பையனை பார்க்கவே இல்ல. போன் அடிச்சியாமா? அடிச்சிருக்கேன் அத்தை. ரிங்க போயிட்டு இருக்கு. எடுத்தானா? முரளி அங்க வந்தானான்னு கேளுமா. சரிங்க அத்தை. பதட்டப்படாத. நீ இவ்வளவு தூரம் பதட்டப்படுறதுக்கு தம்பி பாரு ஜாலியா வந்துடும். எனக்கு அப்படி தோணவே மாட்டேங்குது போனா. என்னமோ தெரியல. பால் வச்சு தெரிஞ்சு போச்சு. எத்தனை பாலா இருக்கும்? ஃப்ரெஷ்ஷா இன்னைக்குதான் வாங்கினது. ஒருவேளை பால் சட்டியை ஒழுங்கா கழுவாம இருந்திருக்கும். ஐயோ போனா, நான் பார்த்துதான் வச்சேன். என்னமோ தெரியல, தெரிஞ்சு போச்சு. அப்புறம் தேங்காவை எடுத்து உடைச்சேன். அது அழுகி கிடக்கு. பழைய தேங்காவா இருக்கும் லட்சுமி. இன்னைக்குதான் மரத்துல இருந்து பறிச்சது. அது எப்படி அழுகி போகும்?
இத்தனை வருஷமா நான் அழுகின படத்தை பார்த்ததே இல்ல. எல்லாம் சரியாயிடும். நீ ஏன் முரளி தம்பிக்குன்னு நினைக்கிற? அம்மாடி கால் பண்ணியாமா? கால் பண்ணி பார்த்தேன் அத்தை. ஆனா அவரு போன் எடுக்கல, பிஸியா இருக்காரு போல. இப்ப என்னம்மா பண்றது? என் மனசு ரொம்ப அடிச்சுக்குதே. என்னத்த பண்ண முடியும்? எப்படியா இருந்தாலும் சாயங்காலம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துருவாங்கல்ல. இது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாம் சரியாயிடும் அத்தை. நீ சொல்ற. ஆனா என்னால கேட்டுக்கிட்டே இருக்க முடியல. அவனுக்கு ஒண்ணுனா என்னால தாங்கிக்கிடவே முடியாது. ஐயோ அத்தை, அதெல்லாம் எதுவும் ஆயிருக்காது. நீங்க நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். ஏமா அந்த பொண்ணு கீதாவுக்கு கால் பண்ணி பாக்குறியா? கீதா நம்பர் இருக்குத்த. கீதாவை பாத்துட்டு போறேன்னு தான் சொன்னா. வந்து பாத்துட்டு போனானா எங்க இருக்கா ஏது இருக்கான்னு கேட்டு சொல்லுமா. சரிங்கத்த. நீ வேணா பாரு லட்சுமி, நீ இங்கிட்டு பதறி போய் நிக்க போற. தம்பி அங்கிட்டு வந்து உன்னை பேன்னு பயமுறுத்த போறாரு பாரு. ஹலோ ஹலோ கீதா. அக்கா முரளி அங்க வந்தாரா? அக்கா அம்மாடி ஒன்னதாமா முரளி அங்க வந்தாரான்னு கேட்டேன். அக்கா பக்கத்துல லக்ஷ்மி அத்தை இருக்காங்களா? ஆமாம்மா. முரளி அங்க இருந்தா கொஞ்சம் போனை கொடுவேன். லக்ஷ்மி அத்தை பேசணுமா. அவங்க வேற முரளி வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரா. என்ன காணமேன்னு தேடிக்கிட்டே இருக்காவ. முரளி கிட்ட போனை கொடுக்க சொல்லுமா. நான் 2 வார்த்தை பேசிட்டு வைக்கிறேன். அத்தை இருங்க, நான் பேசிட்டு கொடுக்குறேன். அக்கா அத்தை கிட்ட சொல்லாதீங்க. என்னாச்சு? முரளியும் நானும் பீச்ல இருக்கும்போது 4-5 ரவுடிக்கு வந்து தூக்கிட்டு போய் முரளியை அடிச்சு போட்டுட்டாங்கக்கா.